கிராமப்புறத்தில் வேளாண் அதை சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் 44% ஒர்க்கிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள். 44% தான் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. இப்போ 48% ஆகியிருக்கிறது. நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு வருகிறார்கள். காரணம், நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக, தொழில் சுணக்கத்தின் காரணமாக, சேவை துறையில் போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாததன் காரணமாக கிராமத்துக்கு வருகிறார். என்னுடைய கணிப்பு என்னென்றால், எவ்வளவு தொழில் புரட்சி ஏற்பட்டாலும், எவ்வளவு சேவை துறையிலே முன்னேற்றம் ஏற்பட்டாலும், பெரிய தொகை மக்கள், ஏறத்தாழ 35% மக்கள் வேளாண் அதை சார்ந்த தொழில்களில் தான் இன்னொரு 30-40 ஆண்டுகளுக்கு ஈடுபடுவார்கள் என்று என்னுடைய கணிப்பு. அந்த பார்வையில் தான் இங்கே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, மானாவரி விவசாய ஆராய்ச்சி நிலையம், வேளாண் கல்லூரி என்று கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய பயன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது தான் முக்கியம். இன்று 45வது மகா குரு சன்னிதானம் இருந்திருந்தால் அவருக்கு 100 வயது ஆகியிருக்கும் என்பது ஆனால் இந்த அறிவியலை, விஞ்ஞானத்தை, வேளாண் துறை சம்பந்தமாக புது கண்டுபிடிப்புகளை, ஆராய்ச்சிகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புவதை பெரும் கடமையாக எடுத்திருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் ஆன்மீக பணி ஆற்றிய நேரத்தில் சமூக பணி, இங்கே சாமி அவர்கள் மண்டைக்காடு சொன்னார். மீனாட்சிபுரம், மண்டைக்காடு இதெல்லாம் கலவரம் வெடித்த நேரங்கள். அதில் கலவரம் வெடித்த நேரங்களில் ஒரே ஒரு மடாதிபதி அந்த கலவர களத்துள்ளே நுழைந்து மக்களை அமைதிப்படுத்தினார் என்றால் அது நம்முடைய குரு மகா சன்னிதானம்தான்.